பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு, பேக் பெயின் சிவியராக இருக்கிறது, மசில் கிராம்ஸ் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அப்போது தொடர்ந்து எத்தனை நாட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 15-20 நாட்கள் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 10 நாள் கேப் விடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இதுலேயுமே பல நோய்களை குணமாக்குவதற்கு, வெயிட் லாஸ் ஆவதற்கும், கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் எந்த அளவுங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த இதுலேயுமே கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறது குறைவான அளவு தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அதிகமான வெப்பத்தன்மை, நல்ல ஒரு காரம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை உடல் உஷ்ணத்தையும் அதிகமாக்கும். இந்த வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெந்தயம் 250 கிராம் நம்ம எடுக்கிறோன்னா, ஓமம் 100 கிராம் எடுக்கணும், கருஞ்சீரகம் 50 கிராம். ஸோ இந்த அளவுப்படி தாங்க நம்ம என்ன பண்ணணும், லேசாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ வெந்நீரில் கலந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதை 2 வேளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் லிவர், ஸோ கல்லீரல் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது.